ஓம் நமோ வெங்கடேஷாய. ஸ்ரீவாரி சேவா, அதாவது வாலண்டரி சேவா ஈஸியாக நம்ம ஆன்லைன்லேயே புக் பண்ணிவிட்டு திருமலா திருப்பதியில் சேவா செய்யலாம். ஆண்கள் பெண்கள் எல்லாருமே. ஏஜ் லிமிட் இருக்குது ஒரு சேவாக்கும். டிடிடியில் இந்த சேவா புக் பண்ணுறதா இருக்கட்டும், சேவா செய்கிறதா இருக்கட்டும், தங்கும் இடமாக இருக்கட்டும், எல்லாமே ஃப்ரீயாக தான் அனுமதிக்கிறாங்க. ரீசெண்டாக இந்த புக்கிங் ப்ராசஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதன்படி எப்படி புக் பண்ணணுங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இண்டிவிஜுவலாகவோ குரூப்பாகவோ நீங்கள் ஆன்லைனில் உங்கள் மொபைல்லே புக் பண்ணிவிட்டு திருமலா திருப்பதியில் சேவா செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக 2 விதமாக சேவா இருக்குது. புக்கிங் பொதுவாக 25-26 தேதி போல் ஓப்பன் பண்ணுவாங்க, 2 மாதத்துக்கு முன்னாடி அட்வான்ஸாக. இப்போ பார்த்திங்கன்னா ஜூலை மாதத்து புக்கிங் ஓப்பன் பண்ணுவாங்க, மோஸ்ட்லி 26 தேதிக்கு இருக்கும். அதிலே பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா, திருமலா திருப்பதி, நவநீத சேவா, பரக்காமணி சேவா தனி கேட்டகரி. கீழே பார்த்தீங்கன்னா டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸோட சேவா இருக்குது. ஊர்களில் இருக்கக்கூடிய டிடிடி கோயில்களில் சேவா செய்கிறதுக்கு, அதாவது சென்னை, ஹைதராபாத், புவனேஸ்வர், விசாகப்பட்டினம், உப்பமாக்கா, கன்னியாகுமரி, பெங்களூர், ஒன்டிமிட்டா மாதிரியான இடங்களில் டிடிடியோட கோயில்கள் இருக்குது. அங்கே சேவா செய்கிறதுக்கு. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் எந்த சேவா நீங்கள் புக் பண்ணலான்னு சொல்லிட்டு. புக்கிங் பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரி தான் ரூல்ஸ் எல்லாமே. இதில் நீங்கள் டிடிடி லோக்கல் டிடிடி இந்த ஊர்களில் செய்யக்கூடிய சேவா புக் பண்ண போகிறீங்கன்னா 7 நாள் சேவா. அது அக்காமடேஷன் மோஸ்ட்லி இருக்காது. ஏன்னா அந்த ஊர்க்காரங்க செய்கிறதுக்காக தான் இந்த சேவாவை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம தான் மோஸ்ட்லி பார்த்துக்கணும். 7 நாள் சேவா இருக்கும். 2 ஷிஃப்ட் இருக்கும். காலையில் ஒரு ஷிஃப்ட் இருக்கும், சாயந்தரம் ஒரு ஷிஃப்ட் இருக்கும். 18 வயசுலேருந்து 60 வயசு இருக்கிறவங்க நம்ம புக் பண்ணிக்கலாம். இது மற்ற ஊர்களில் இருக்கக்கூடிய கோயிலில், அதாவது குறிப்பாக தமிழ்நாடுனா சென்னை, கன்னியாகுமரியில் சேவா செய்கிறதுக்கு உண்டான புக்கிங்னா பொதுவாக சாயந்தரம் 4 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. திருமலா திருப்பதியில் சேவா செய்யணும்னா மத்தியானம் 3 மணிக்கு புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்க. அப்போ நம்ம புக் பண்ணிக்கணும். அதில் என்னென்ன சேவா இருக்கும் அப்படின்னா, ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா இருக்கும். லொக்கேஷன் பார்த்திங்கன்னா திருமலா இருக்கும், திருப்பதி இருக்கும். நவநீத சேவா இருக்கும், பரக்காமணி சேவா இருக்கும். ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தா ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவாக்கு திருமலா திருப்பதியாக இருக்கட்டும் 18 வயசுலேருந்து 60 வயசு இருக்கிற யார் வேணாலும் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கலாம். வைகுண்ட ஏகாதசி, பிரம்மோத்சவம் மாதிரியான நாட்களுக்கு 18 வயசுலேருந்து 50 வயசு இருக்கிறவங்கள தான் சேவா செய்கிறதுக்கு அனுமதிப்பாங்க. ஆண்களும் செய்யலாம், பெண்களும் செய்யலாம். ஆண்கள் மட்டுமே செய்யலாம், அதுக்குன்னே ஸ்பெஷலாக புக்கிங்கே இருக்குது. இல்லை பெண்கள் மட்டுமே நம்ம ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா புக்கிங் ஓப்பன் ஆகிறப்பையும் புக் பண்ணிவிட்டு செய்யலாம். அடுத்து நவநீத சேவா, பெண்கள் மட்டுமே செய்யக்கூடிய சேவா. 35 வயசுலேருந்து 50 வயசு இருக்கிறவங்க சேவா செய்யலாம். திருமலாவில் கோஷாலையில் மட்டும்தான் சேவா கொடுப்பாங்க. 7 நாட்களுக்குமே 2 ஷிஃப்ட் இருக்கும். பரக்காமணி சேவா ஆண்கள் மட்டுமே செய்யக்கூடிய சேவா. உண்டியல் காசு என்ற சேவா. சேவா பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் 2 கேட்டகரி இருக்குது. ஒன்று கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு 25 வயசுலேருந்து 65 வயசு இருக்கிறவங்க. இன்னொன்று ஜென்ரல் கேட்டகரி, குறைஞ்சது 10வது படிச்சிருவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கலாம். அது 25 வயசுலேருந்து 60 வயசு இருக்கிற ஆண்கள் மட்டுமே செய்யக்கூடிய சேவா. ஸோ இதுதான் ஜென்ரலாக ஏஜ் லிமிட். இதில் ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா எல்லாமே 7 நாட்கள் நம்ம சேவா செய்கிற மாதிரி இருக்கும். என்றைக்கு நம்ம சேவா புக் பண்ணுறோமோ அன்றைக்கி தான் நமக்கு ரிப்போர்ட்டிங் டைம் அண்ட் டேட் போட்டிருப்பாங்க. நீங்கள் திருப்பதி லொக்கேஷன் புக் பண்ணுறீங்க அப்படின்னா விஷ்ணு நிவாசமாக இருக்கும் கீழ் திருப்பதியில். திருமலா லொக்கேஷன் சூஸ் பண்ணுறீங்கன்னா திருமலாவில் சேவா சதன் ஜென்ஸ் பில்டிங்கில் போய் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நவநீத சேவா அதே மாதிரி தான். திருமலா சேவா சதன் ஜென்ஸ் பில்டிங்கில் போய் ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். 7 நாட்கள் சேவா. பரக்காமணி சேவா நீங்கள் திங்கக்கிழமையாக புக் பண்ணால் 4 நாட்கள் சேவா. அது ஜென்ரலாக இருக்கட்டும், இல்லை கவர்மெண்ட் கேட்டகரியாக இருக்கட்டும். வெள்ளிக்கிழமை புக் பண்ணால் 3 நாட்கள் சேவா. ஆனால் பரக்காமணி சேவாக்கு மட்டும் நம்ம நாளே போயிடணும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு. இதில் பரக்காமணி சேவா இண்டிவிஜுவலாக மட்டும்தான் நம்ம புக் பண்ணிக்க முடியும். மீதி ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா, நவநீத சேவா இண்டிவிஜுவலாகவும் புக் பண்ணிக்கலாம், குரூப்பாகவும் புக் பண்ணிக்கலாம். டெம்பிள் டியூட்டி உங்களுக்கு ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவாக்கும் நவநீத சேவாக்கும் தான் கொடுப்பாங்க. பரக்காமணி சேவாக்கு கிடையாது. அதாவது டெம்பிள் டியூட்டி என்னென்னா கோயில் உள்ள சேவா செய்கிறதுக்கு. எந்த சேவா புக் பண்ணாலும் கடைசி நாள் நம்மளை சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு அனுமதிப்பாங்க. ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா, திருமலா திருப்பதி, பரக்காமணி சேவா, நவநீத சேவாவில் சுபதம் என்ட்ரி வழியாக போய் சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வரலாம். ஒருத்தருக்கு ஒரு 50 ரூபா லட்டு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. புக்கிங்க்கு முன்னாடி நம்ம என்ன ரெடி பண்ணி வச்சுக்கணுன்னா, ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா திருமலா திருப்பதி புக் பண்ண போகிறீங்க, ஆர் நவநீத சேவா புக் பண்ண போகிறீங்கன்னா அவங்களோட ஃபோட்டோ மட்டும் 1 MB கீழே ரீசைஸ் செய்து வச்சுக்கோங்க. முன்ன மாதிரி புக்கிங் அப்போ தான் அப்லோட் பண்ணணும் கிடையாது. இப்போது ப்ரொஃபைல் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃப்ரீயாக இருக்கும்போதே நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து சேவ் பண்ணிக்கிட்டோன்னா புக்கிங் அப்போ ஜஸ்ட்டு எந்த கோயில்,
ஸ்லாட்டு டேட்டை சூஸ் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணி புக் பண்ணால் போதும், புக் ஆகிடும். ஸோ நீங்கள் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுற ஒர்க்கெல்லாம் இப்போவே புக் பண்ணி முடிச்சுக்கோங்க. ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா நவநீத சேவாவுக்கு ஃபோட்டோ மட்டும் அப்லோட் பண்ணால் போதும், அவங்களோட ஃபோட்டோ. பரக்காமணி சேவா எம்ப்ளாயி கேட்டகரியில், கவர்மெண்ட் எம்ப்ளாயி கேட்டகரியில் புக் பண்ணுறப்போ எக்ஸ்ட்ராவாக எம்ப்ளாயி ஐடி நீங்கள் ஃபோட்டோ பிடிச்சி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜென்ரல் கேட்டகரியில் புக் பண்ணுறப்போ குறைஞ்சது 10வது படித்த அந்த சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த அப்லோட் பண்ணுறது எல்லாமே 1 MBக்கு கீழே ரீசைஸ் செய்து வச்சுக்கோங்க. ஒரு ஃபார்மெட்டுக்கு இன்னொரு ஃபார்மெட் வச்சுக்கோங்க. ரிலாக்ஸாக இருக்கும்போது தான் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஒருவேளை ஏதாவது ஃபார்மெட்டில் இஷ்யூ இருக்குது அப்படின்னா கூட வேறு ஃபார்மெட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எப்படி அந்த ஃபோட்டோவை 1 MBக்கு கீழே ரீசைஸ் செய்கிறது, ஃபார்மெட் சேஞ்ச் பண்ணுறது ஆக்சுவலாக ஈஸியாக கூகுள்லேயே ஆன்லைன்லேயே செய்துக்கலாம். அதெல்லாம் டீட்டெயிலாக வீடியோ ஷேர் பண்ணிக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் மீன்ஸ் ஃபோட்டோ இதெல்லாம் ரெடி பண்ணி ரீசன்ட் பிக்கில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ப்ரொஃபைல் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். டிடிடி ஆப் ஆர் டிடிடி போர்ட்டல் ttdevasthanams.ap.gov.inல மொபைல் நம்பர் கொடுத்து லாகின் செய்துக்கோங்க. குரூப்பாக புக் பண்ண போகிறீங்கன்னா ஒரு குரூப்பில் குறைஞ்சது 10 பேர், அதிகபட்சம் 15 பேர். டீம் லீடரோட நம்பரில் லாகின் செய்துக்கோங்க. ஆனால் லாகின் செய்கிறவங்க தான் டீம் லீடர் அப்படிங்கிறது கிடையாது. அது என்னங்கிறது ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுறோம். இதை ஆப் ஓப்பன் பண்ணி வச்சோன்னே அதர் சர்வீஸ் கிளிக் பண்ணிக்கணும். இதில் ஸ்ரீவாரி சேவா இருக்குது பாருங்கள். இதில் இண்டிவிஜுவலாக குரூப்பாக அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். பரக்காமணி சேவா இண்டிவிஜுவலாக மட்டும்தான் நம்ம செய்ய முடியும். இந்த குரூப் சூப்பர்வைசர் சேவா, ட்ரெயினர் சேவாலாம் என்ன அப்படின்னா ஆக்சுவலாக எனேபிள் பண்ணலை நிறைய பேருக்கு. ஒரு சிலருக்கு ட்ரைனிங் சேவா எனேபிளாக இருக்குது. நம்ம ட்ரைனிங் அட்டன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் குரூப் சூப்பர்வைசராக சேவா புக் பண்ணுறதுக்கு அனுமதிப்பாங்க. பட் அந்த ட்ரெயினர் சேவா எனக்கெல்லாமே டிசேபிள்டாக தான் இருக்குது. உங்களுக்கு யாருக்காச்சும் எனேபிள்டாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போதைக்கு இது ரெண்டும் ஓப்பனில் இருக்குது. இண்டிவிஜுவலாக புக் பண்ண போகிறீங்கன்னா இதை கிளிக் பண்ணிக்கோங்க. குரூப்பாக புக் பண்ண போகிறீங்கன்னா கீழே இருக்கிறத கிளிக் பண்ணிக்கணும். பறக்காமணினா நீங்கள் இண்டிவிஜுவலாக தான் செலக்ட் பண்ணிக்கணும். இதில் நம்ம 10லேருந்து 15 பேரா அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கலாம். கீழே போனீங்கன்னா கிரியேட் யுவர் ப்ரொஃபைல் அண்ட் ஆட் சேவாக்கு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு அப்லோட் பண்ண வேண்டியது நம்ம ஃபோட்டோ. ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவாக்கும் நவநீத சேவாக்கும் அதோட போதும். பரக்காமணி சேவாக்கு தான் இப்போ சொன்ன மாதிரி அடுத்து நம்ம எம்ப்ளாயி ஐடி கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸுக்கும் 10வது படித்த சர்டிஃபிகேட் ஜென்ரல் கேட்டகரிக்கும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து ஆதார் நம்பர் கேட்பாங்க. அதுக்கப்புறம் நேமு, இந்த ஸ்டார் போட்டிருக்கிறதெல்லாம் நீங்கள் அவசியம் கொடுத்தா தான் அடுத்து ப்ரொசீட் ஆகும். ஸ்டார் கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொடுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இமெயில் ஐடி இருக்குது, பிளட் குரூப்பு, மேல் ஃபீமேல் இந்த ஸ்டார் போட்டிருக்கு பாருங்கள், அது நம்ம கொடுத்து தான் ஆகணும். மென்டலி ஃபிட், ஃபிசிக்கலி ஃபிட்டு கொடுக்கணும். இந்த ப்ரொஃபஷன் அண்ட் எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் யார் கொடுக்கணும் அப்படின்னா பரக்காமணி சேவா புக் பண்ண போகிறதா இருந்தால் மட்டும் கொடுங்க. ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா நவநீத சேவாவுக்கு வேண்டாம். பரக்காமணி சேவா புக் பண்ணுறவங்க தான் இந்த இடத்துல கிளிக் பண்ணி லாஸ்ட்டாக கவர்மெண்ட் எம்ப்ளாயினா எம்ப்ளாயி ஐடியும், ஜென்ரல் கேட்டகரினா 10வது சர்டிஃபிகேட்டும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து கீழே இது எல்லாருமே கொடுக்கணும். எந்த சேவா புக் பண்ணாலுமே இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே மண்டல் உங்களுக்கு தெரிஞ்சால் போடுங்க, இல்லைனா விட்டுறலாம். ஏன்னா அதில் ஸ்டார் மார்க்கே போடல. ஆக்சுவலாக நீங்கள் பின்கோடு போட்டாலே எந்த ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக்ட்லாம் வந்துடும். சில டைம் டிஸ்ட்ரிக்ட் மட்டும் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா டோர் நம்பர் கொடுத்துட்டிங்கன்னா சேவ் ஆகிடும், சக்ஸஸ்ஃபுல்லி சேவ்டு அப்படின்னு வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் இண்டிவிஜுவல்னால் இதோட போதும். குரூப்பாக புக் பண்ணுறீங்கன்னா எத்தனை பேரை நீங்கள் குரூப்பில் போட போகிறீங்களோ அத்தனை பேருக்கும் ஓடிபி கேட்கணும். அதாவது ஃபஸ்ட்டு டீம் லீடர் நீங்கள் போட்டுட்டீங்க, அடுத்த மெம்பரை ஆட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு மொபைல் நம்பர் கொடுங்க. அந்த கன்சர்ன் பர்சன்ட்டை ஓடிபி வாங்கிக்கோங்க. 5 minutes டைம் கொடுக்குறாங்க ஓடிபி வாங்குறதுக்கு. அதுக்கப்புறமா அவங்க ஃபோட்டோ அப்லோட் பண்ணி மொபைல் நம்பர், நேமு, ஏஜு, மென்டலி ஃபிட்டு, ஃபிசிக்கலி ஃபிட்டு, மேலாக ஃபீமேலாக கொடுத்துட்டு பின்கோடு போட்டாலே டோர் நம்பர் போட்டால் எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும். ஸ்டார் மார்க் போட்டுறது மட்டும் கொடுத்தா போதும். அதே மாதிரி எத்தனை பேர் நீங்கள் புக் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்களோ குரூப்பில் அவ்வளோ பேரோடதும் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். சக்ஸஸ்ஃபுல்லி சேவ்டுன்னு இருக்கும். அந்த மாதிரி ஆட் பண்ணி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். மாஸ்டர் லிஸ்ட்டு இப்போவே க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும். ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த ஒர்க்கை நீங்கள் முடிச்சு வச்சுக்கோங்க. என்னைக்கு புக்கிங் ஓப்பன் ஆகுதுன்னு டிடிடியில் அப்டேட் கொடுப்பாங்க. மோஸ்ட்லி 26 தேதி போல் ஓப்பன் பண்ணுவாங்க. அப்போது 2:58 லாகின் செய்துக்கோங்க. ஏதாவது ஒரு இதில் தான் நம்ம லாகின் செய்ய முடியும். ஒன்று ஆப் இல்லைனா போர்ட்டல், எது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குமோ அதில் லாகின் செய்துக்கோங்க. கரெக்டாக 3 மணி போல் கிளிக் பண்ணுறப்போ வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் போகும். அதுக்கப்புறமா ஆஸ் யூஷுவல் ஸ்ரீவாரி சேவா கிளிக் பண்ணி
இண்டிவிஜுவலாக குரூப்பாக அந்த பேஜுக்கு வந்துட்டு அடுத்த பேஜ் நீங்கள் புக்கிங் போகிறப்ப இந்த மாதிரி கோயில் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு போத் மேல் அண்ட் ஃபீமேல் திருமலா லொக்கேஷன் இருக்கும். அடுத்து ஆண்கள் மட்டுமே செய்யக்கூடிய திருமலானா திருமலாவில் மட்டும் சேவை கொடுப்பாங்க. எங்கே கொடுப்பாங்கன்னா ரேண்டமாக எங்கே வேணாலும் கொடுப்பாங்க. அன்னப்பிரசாதம், லட்டு கவுண்டரு, தேங்காய் விற்கிற ஸ்டாலு, சிஆர் ரூம் புக்கிங் ஆஃபீஸு, கெஸ்ட் ஹவுஸு, கல்யாணக்கட்டை, வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் எங்கே வேணாலும் கொடுப்பாங்க. அடுத்து ஸ்ரீவாரி சேவா திருப்பதின்னு போட்டிங்கன்னா இதிலே ஸ்லாட்டு ஓப்பன் ஆகும். நீங்கள் ஸ்லாட்டு பாருங்கள், செவ்வாய் புதன் வியாழன் ஓப்பன் பண்ணுறாங்க, அதுவும் செக் பண்ணிக்கோங்க, அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதே திருப்பதினா செவ்வாய் வெள்ளி மட்டும் ஓப்பன் பண்ணுவாங்க. 3 நாட்கள் கீழ் திருப்பதியில் 4 நாட்கள் திருமலையில் அப்படின்னா செவ்வாய், 4 நாட்கள் கீழ் திருப்பதியில் 3 நாட்கள் திருமலையில் அப்படின்னா வெள்ளி, அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி பரக்காமணி எம்ப்ளாயினா கவர்மெண்ட் எம்ப்ளாயி, அவங்க அதை கிளிக் பண்ணி புக் பண்ணிக்கணும். அதுலேயே ஷிஃப்ட்டு கூட இருக்கும். ஜென்ரல் கேட்டகரினா 10வது வரைக்கும் படிச்சிருக்கிற எல்லாருமே புக் பண்ணிக்கலாம். 4 மணிக்கு மற்ற ஊர்களில் இருக்கக்கூடியது புக் பண்ண போகிறீங்கன்னா புக்கிங் ப்ராசஸ் இதே தான். ஊரை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்து கோட்டா ஓப்பன் ஆகும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நவநீத சேவாலாம் கம்மியாக தான் ஓப்பன் பண்ணுவாங்க, 50 தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அதுலேயே 15 இது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இதுக்கு போயிடும், இண்டிவிஜுவலுக்கு போயிடும். 35 கிட்டத்தட்ட குரூப்புக்கு கொடுப்பாங்க. ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா திருமலாக்கெல்லாம் சூஸ் பண்ணுறப்போ 475 அந்த மாதிரி காமிக்குது குரூப்புக்கு. ஸோ கோட்டா இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, இந்த பேஜை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேஜ் போகிறப்போ இந்த மாதிரி கோட்டை செலக்ட் பண்ணிக்கணும், ரூல்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கணும். நம்ம நேம் போட்டு டேட் ஆஃப் பர்த்தோடு உங்களுக்கு அங்கே இருக்கும் டீட்டெயில்ஸ், அதுக்கிட்ட ஒரு பாக்ஸ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி சேவாக்ஸ் வாஸ் சக்ஸஸ்ஃபுல்லி ஆடட் டு ரெஜிஸ்டர்டு சேவாக்ஸ் லிஸ்ட்டுன்னு இருக்கும். நீங்கள் இப்போ குரூப்பாக பண்ண போகிறீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் இதில் செய்யணும், இந்த ஃபார்மாலிட்டி செய்யணும். அதாவது ஒரு பாக்ஸை கிளிக் பண்ணணும், ஓகே கொடுக்கணும், ஒரு பாக்ஸை கிளிக் பண்ணணும், ஓகே கொடுக்கணும். அந்த டைமில் அதை மட்டும் நீங்கள் ஃபாஸ்ட்டாக செஞ்சுக்கணும். அதில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னென்னா, பொதுவாக நம்ம லாகின் பண்ணுற ஐடி தான் டீம் லீடர் அப்படின்னு சொல்கிறோம்ல, அப்படி கிடையாது. நீங்கள் டீம் லீடராக போட்டு செய்யலாம், ஆனால் இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுறீங்கல்ல, அந்த பாக்ஸை கிளிக் பண்ணுறதுல எந்த பாக்ஸை நீங்கள் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுறீங்களோ அவங்க தான் டீம் லீடராக இருப்பாங்க. அதனால் நீங்கள் டீம் லீடர் யார் இருக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அவங்களோட லாகின் டீட்டெயில்ஸ் வாங்கி நீங்கள் அந்த நம்பரில் லாகின் பண்ணிக்கோங்க. ஆனால் நம்ம புக்கிங் அப்போ பாக்ஸ் செலக்ட் பண்ணி ஓகே கொடுப்போம், அதில் கூட அந்த கரெக்டான பர்சனோட பேரை நீங்கள் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணால் தான் அவங்க டீம் லீடராக இருப்பாங்க. நீங்கள் அந்த பாக்ஸில் யாரை கிளிக் பண்ணுறீங்களோ அவங்க தான் டீம் லீடர். லாகின் நம்பர் டீம் லீடர் கிடையாது. அந்த மாதிரி 10 பேரோ 15 பேரோ இல்லை இண்டிவிஜுவலோ பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாப்பப் வரும், ஓகே கொடுத்துருங்க. கன்ஃபார்ம் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்கும். ஸோ கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகிடும், உங்களுக்கு உடனே பாப்பப் வந்துடும். இப்போ குரூப்பாக புக் பண்ணிங்கன்னா அத்தனை பேருக்கும் எஸ்எம்எஸ் போயிடும். அண்டு யார் நம்பரில் லாகின் பண்ணி புக் பண்ணிங்களோ புக்கிங் ஹிஸ்ட்ரியில் போய் உங்களோட டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த டிக்கெட்லேயே நம்ம எப்போ ரிப்போர்ட் பண்ணணும் டைமோடு போட்டிருப்பாங்க. பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போங்க. எல்லோரும் அவங்கவுங்க ஆதார் வச்சுக்கணும். பரக்காமணி சேவா புக் பண்ணுறப்ப என்ன டாக்குமெண்ட் நம்ம அப்லோட் பண்ணுறோமோ அதுவும் வச்சுக்கணும். அண்டு என்னென்ன எடுத்துகிட்டு போகணுங்கிறதும் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னும் டீட்டெயிலாக எப்படியெல்லாம் நமக்கு சேவா கொடுப்பாங்க அப்படிங்கிறதும் நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் ஸ்ரீவாரி சேவா போய் செக் பண்ணிங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணிக்கேன். ஜென்ரலாக லேடிஸ் 35 வயசுலேருந்து 50 வயசுக்குள்ளே புக் பண்ணுறீங்கன்னா நவநீத சேவா ஒரே இடத்துல தான் சேவா இருக்கும். கோஷாலா நம்ம தங்கக்கூடிய இடத்துலேருந்து கிட்ட தான் நடந்து போகிறது. காலையில் 5 மணிக்கு போகணும், அகைன் மத்தியானம் 3 மணிக்கு போகணும். ரொம்ப நல்லாயிருக்கும் நவநீத சேவா செய்கிறதுக்கு. லாங்குவேஜ் ஓரளவுக்கு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் இப்போ புக்கிங் ப்ராசஸ். நீங்கள் ப்ரொஃபைலை பொறுமையாக இப்போவே க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. புக்கிங் அப்போ ஜஸ்ட்டு லாகின் பண்ணி எந்த கோயில் ஸ்லாட்டு ரூல்ஸ் அக்செப்ட் பண்ணிவிட்டு பாக்ஸ் செலக்ட் பண்ணிக்கணும். குரூப்பாக இருந்தால் ஒருத்தரோட பாக்ஸும் செலக்ட் பண்ணிக்கணும். அதில் ஃபஸ்ட்டு யார் பாக்ஸை கிளியர் பண்ணுறீங்களோ அவங்க தான் டீம் லீடராக இருப்பாங்க. அடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக அப்படி கண்டினியூன்னு கேட்கும். அதுக்கும் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோமான ஒரு பேஜ் இருக்கும், அந்த ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேவா கன்ஃபார்ம் ஆகிடும். ஒரு வேளை சேவா புக் பண்ணிட்டீங்க, இண்டிவிஜுவலாக புக் பண்ணுறப்போ சரி போக முடியல அப்படின்னா அந்த சேவா டேட் ஒன்று புக் பண்ணியிருப்பீங்கல்ல, அதுலேருந்து 3 நாளைக்கு முன்னாடி கேன்சல் பண்ணிங்கன்னா அடுத்த புக்கிங்லேயே பண்ணிக்கலாம். ஆனால் சேவா புக் பண்ணிவிட்டு நம்ம சேவா செய்துட்டு வந்தாலும் சரி, சேவா புக் பண்ணிவிட்டு நம்ம சேவாவை கேன்சல் பண்ணாமல் அப்படியே விட்டாலும் சரி, மறுபடியும் சேவா புக் பண்ணுறதுக்கு அதே ஆதாருக்கு 90 நாட்கள் டைம் கேப் கேட்பாங்க. ஏன்னா இமெயில் ஐடியை ஆப்ஷனல் தான் கொடுத்துருக்குறாங்க. லாகின் நம்பர் நம்ம அடுத்தாப்பில் எந்த நம்பரில் வேணாலும் லாகின் செய்துக்கலாம். நம்ம எடுத்துகிட்டு போகிற நம்பர் திருமலைக்கு நம்மளோட நம்பர் தான், பட் எடுத்துகிட்டு போகிற நம்பரில் நம்ம லாகின் செய்துக்கலாம். நம்மள்கிட்ட 2-3 நம்பர் இருக்குன்னா.
பட் ஆதாருக்கு ஒரு தடவை புக் பண்ணிவிட்டு அடுத்து புக் பண்ணுறதுக்கு 90 நாட்கள் டைம் கேப் கேட்பாங்க. ஸோ நீங்கள் போக முடியலங்கிற சுச்சுவேஷனில் கேன்சல் பண்ணணும் அப்படின்னா 3 டேஸ்க்கு பிஃபோர் அந்த சேவா டேட்லேருந்து நீங்கள் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த மாதம் கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இதே குரூப்பில் கேன்சல் பண்ணணுன்னா மொத்த பேரையும் கேன்சல் பண்ணால் தான் கேன்சல் ஆகும். ஒருத்தர் வரல அப்படின்னா நம்ம அவங்கள்ட்ட ப்ராப்பராக லெட்டர் வாங்கிட்டு வேணால் கொடுத்து ரெக்வஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஒருத்தரால் வர முடியல அப்படின்னு. பட் கேன்சல் பண்ணுறீங்கன்னா மொத்தமாக தான் கேன்சல் பண்ண முடியும். நடுவில் இருக்கிற ஒரே ஒரு மெம்பரை கேன்சல் பண்ண முடியாது. திருமலைக்கு போனோன்னா ஜென் சேவா சதன் பில்டிங் திருமலா லொக்கேஷன் அப்படின்னா அங்கே போய் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கணும். செய்து முடிச்சதுக்கப்புறம் ஸ்கார்ஃப் கொடுப்பாங்க, ஐடி கார்டு கொடுப்பாங்க. தங்குறதுக்கு லேடிஸ்க்கு லேடிஸ் சேவா சதன், ஜென்ஸுக்கு சேவா சதன், பெட்டு கொடுத்துருவாங்க, லாக்கர் கொடுத்துருவாங்க. அன்னப்பிரசாதத்தில் சாப்பிட்டுக்கலாம். பரக்காமணி சேவா புக் பண்ணால் எம்ப்ளாயி கேன்டீனில் போய் நம்ம சாப்பிட்டுக்கலாம். மினிமமாக சார்ஜ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா எங்கே சேவா நமக்கு அலாட் பண்ணியிருக்காங்களோ அங்கே போய் நம்ம சேவா செய்துட்டு வரணும். டெய்லியும் நீங்கள் ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா நவநீத சேவா புக் பண்ணுறீங்கன்னா சாயந்தரம் நோட்டீஸ் போர்டை செக் பண்ணுங்கள். டெம்பிள் டியூட்டியில் நம்ம செலக்ட் ஆகிருக்கோங்கன்னா போய் சேவா சதன் ஜென்ஸ் பில்டிங்கில் போய் நம்ம ஸ்லிப் வாங்கிட்டு எந்த ஷிஃப்ட்டில் நம்மளை செலக்ட் பண்ணியிருக்காங்களோ, இப்போ ஷிஃப்ட்டெல்லாம் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஷியோராக ஏதாவது ஒரு நாளாச்சும் நம்ம டெம்பிள் டியூட்டியில் செலக்ட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. அதனால் நம்ம கோயில் உள்ளே போய் சேவா செய்துட்டு வரலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். 7 டேஸ் லேடிஸாக இருக்கட்டும் ஜென்ஸாக இருக்கட்டும் ஓரளவுக்கு லாங்குவேஜ் மேனேஜ் பண்ணிக்கலாம், சேஃப் தான். சத்சங்காலில் டெய்லி சாயந்தரம் பஜன்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. நம்ம சேவாவில் இல்லை அந்த டைமில் அப்படின்னா நம்ம போய் பஜன்ஸ் அட்டன் பண்ணலாம். நீங்கள் சேவா செய்தீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். புக்கிங்கில் மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்க. ஈஸியாக நீங்கள் ப்ரொஃபைலை முதலே க்ரியேட் பண்ணி வச்சுட்டு புக்கிங் அப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணிக்கணும். ஏன்னா எந்த டீட்டெயில்ஸும் நம்ம கொடுக்க வேண்டாம், ஜஸ்ட்டு கிளிக் தான் பண்ண போகிறோம். அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கிளிக் பண்ணி புக் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக நமக்கு புக் ஆகிடும். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். சேவா செய்யணும்னு விருப்பப்படுறவங்க எப்படி ஈஸியாக ஆன்லைனில் புக் பண்ணுறதுங்கிறது பற்றின இன்ஃபர்மேஷன் யாருக்காவது தேவைப்பட்டால் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேங்க. இல்லை வேறு ஏதாவது புக்கிங்கில் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாலும் நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தர்ஷனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.